வணக்கம். நவம்பர் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திங்கள் செவ்வாய் 2 நாளும் சேர்த்து சொல்லியிருக்கோம். ராசி பலன் ஒரே மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட மாறி இருக்கிற ராசிக்கு சொல்லியிருக்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ரிஷபத்துக்கு நல்லா இருக்குது, மிதுனத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. இதுதான் மாறுதல். நேற்றைய திங்கட்கிழமையை கம்பேர் பண்ணும்போது மற்றபடி ஒன்றும் மாற்றம் இல்லை, அதே மாதிரி இருக்குது. அதில் இருக்கலாம், சாஸ்திரப்படி ஒன்றும் தப்பில்லை. கேது பகவான் சிம்மத்தில் இருக்கிறார். செவ்வாய்க்கிழமை கேது பகவானுக்குரியது. கேது பகவான் 4 ராசிகளுக்கு தான் உதவி செய்கிறார். அந்த 4 ராசிகள்: மிதுனம் உதவி செய்கிறார், மீனம் எதிரி தொல்லையை, வியாதி தொல்லையை, கடன் தொல்லையை குறைச்சிக்கிட்டு இருக்கிறார். மிதுனத்துக்கு ஆள் பலத்தை அதிகமாக்குறார், எதிரிகளை கூட நண்பராக்குறார். மேஷத்துக்கு அதிர்ஷ்டத்தை அதிகமாக்குறார், துலாமுக்கு லாபத்தை பெருக்கிறார். மீதமுள்ள 8 ராசிகளுக்கு என்ன பண்ணணுங்கிறத அந்த பரிகாரத்தில் சொல்லியிருக்கோம். அதனால தான் அத்தனை பரிகாரம் சொல்கிறோம். நாங்கள் சொல்கிற பரிகாரம் எல்லாமே அந்தந்த நாளுக்குரிய கிரகத்துக்கான பரிகாரமும் சொல்லிடுறோம். உதாரணமாக இப்போ திங்களா சந்திரனுக்கு, செவ்வாயா செவ்வாய்க்கு கேதுக்கு, புதனா புதனுக்கு, வியாழனா குருவுக்கு, வெள்ளியா சுக்கிரனுக்கு, சனியா சனி ராகுவுக்கு, ஞாயிறா சூரியனுக்கு, இப்படி அந்த கிரக நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி பரிகாரத்தை சொல்லிடுறோம். சேர்த்து செய்யுங்க, நலம் பெறுங்க. மேஷராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாளுமே நல்ல நாள். பிறவி பலமான தைரியம் 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தேடி தரும். உயர்வு, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, மேற்கு, தெற்கு, வெள்ளை, மஞ்சள், திங்கள். 2, 1, தெற்கு, கிழக்கு, சிவப்பு, பச்சை, செவ்வாய். இந்த 2 நாளும் விநாயகருக்கு மறக்காம தீபம் போட்டுருங்க. ஓம் ஓம் சசியே போற்றி, சந்திரனே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. ஏங்க, உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. ஆமாம், ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. 1/4 மணி நேரம் கோயிலில் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் அதிர்ஷ்டம் அதிகமாகும். இப்போவே அதிர்ஷ்டம் இருக்குது, இன்னும் அதிகமாகும். வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். அதுதான், வேற ஒன்று. ரிஷபராசிக்கார நேயர்களை, திங்கக்கிழமை சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, ஜாக்கிரதை. பண விஷயத்தில் கவனம். ரோகிணி, மிருகசீரிடம், கிருத்திகை 3 பேருக்குமே மனசு புத்தி திங்கக்கிழமை ஒழுங்காக வேலை செய்யாது. ஜாக்கிரதை. கெட்டது நல்லதாக தெரியும், நல்லது கெட்டதாக தெரியும், கவனம். அனுகூலமான எண் திசை நேரம் கிடையாது. சரிங்க சார். செவ்வாய்க்கிழமை சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம் நல்லா இருக்கு. 3 நட்சத்திரத்துக்கும் செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். உங்கள் பிறைபலமான பெருந்தன்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. திங்கக்கிழமை காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டணும். அபிராமி எந்தாதி 101 பாட்டு கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு பசியாத்தணும். காக்கைக்கும் நிதானம், பொறுமை. மனசுக்குள்ள ஓம் சந்திரனே போற்றி, சௌமியனே போற்றி, சதுரனே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஜாக்கிரதையாக இருக்கணும் இன்னைக்கு. சார், செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு சூப்பர் திருஷ்டி இருக்குது. காலையில் ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க. கொள்ளு வேக வச்சு தருவது நல்லது. மாட்டுக்கு, ஏழைகளுக்கு தருவது நல்லது. ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, இந்த மந்திரத்தை சொல்லுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். இது செவ்வாய்க்கிழமைக்கு செய்ய வேண்டியது. மிதுன ராசிக்கார நேயர்களை, திங்கக்கிழமை சூப்பர். 3 நட்சத்திரத்துக்கும் உயர்வு, வெற்றி. உங்கள் நிதானம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். செவ்வாய்க்கிழமை சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். நல்லது கெட்டது நல்லதாக தெரியும். ஜாக்கிரதை. பண விஷயத்தில் நிதானம், பொறுமை, கவனம். மாட்டிக்குவீங்க. செவ்வாய்க்கிழமை அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. திங்கக்கிழமை உங்களுக்கு திருஷ்டி இருக்குது. விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள ஓம் பிறைசூடனே போற்றி, பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. லலிதா சகசரநாமம் 10 வரி படித்து பாருங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது. திருஷ்டி இல்லாமல் இருப்போம். செவ்வாய்க்கிழமை ஜாக்கிரதை. சூரியனுக்கு காலையில் தீபம் காட்டணும், ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். மனசுக்குள்ள ஓம் ஓம் குமர குருபரரே போற்றி, வாரியாரே போற்றி, கோரக்கரே போற்றி, கொங்கண சித்தரே போற்றி,
இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும். நக்கீரர் அருளிய திருமுருகாற்றுப்படை படித்து பார்க்கணும். முருகனுக்கும் தீபம் போட்டுரும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. ஏன்னா இன்றைக்கி சந்திராஷ்டமம் ஜாக்கிரதை. செவ்வாய்க்கிழமையான நாளில் மிதுனத்துக்கு சந்திராஷ்டமம் ஜாக்கிரதை. கடகராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சூப்பர், பிரமாதம், வெற்றி, உயர்வு, உங்கள் பிறை பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், திங்கள் 2, 1, தெற்கு கிழக்கு, வெள்ளை சிவப்பு பச்சை செவ்வாய். இந்த 2 நாளும் விநாயகருக்கு மறக்காமல் தீபம் போட்டுருங்க. ஓம் ஓம் சசியே போற்றி, சந்திரனே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. ஏங்க உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. ஆமாம், ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. 1/4 மணி நேரம் கோயிலில் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் அதிர்ஷ்டம் அதிகமாகும். இப்போவே அதிர்ஷ்டம் இருக்குது, இன்னும் அதிகமாகும். வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். அதுதான், வேற ஒன்று. சிம்மராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாளுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். பிறை பலமான தைரியம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 7, தெற்கு கிழக்கு, வெள்ளை சிவப்பு, திங்கள் 2, 1, தெற்கு கிழக்கு, சிவப்பு மஞ்சள் செவ்வாய். இந்த 2 நாளும் விநாயகருக்கு மறக்காமல் தீபம் போட்டுருங்க. ஓம் ஓம் சசியே போற்றி, சந்திரனே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. ஏங்க உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. ஆமாம், ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. 1/4 மணி நேரம் கோயிலில் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் அதிர்ஷ்டம் அதிகமாகும். இப்போவே அதிர்ஷ்டம் இருக்குது, இன்னும் அதிகமாகும். வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். அதுதான், வேற ஒன்று. கன்னிராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், தேவையற்ற பேச்சு எல்லாம் இருக்குது. தப்பிக்கிறது எப்படி? வழிபாடு தான். நிதானம், பொறுமை. 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாளும். அனுகூலமான எண் 3, தெற்கு வெள்ளை, திங்கள் 2, கிழக்கு பச்சை செவ்வாய். 2 நாளுமே விநாயகருக்கும் முருகனுக்கும் தீபம் போட்டுருங்க. பாம்பன் சுவாமிகள் அருளிய பகை கடிதல் 10 பாட்டு கோயிலிருந்து படித்து பாருங்க. அபிராமி எந்தாதி 10 பாட்டு கோயிலிருந்து படிங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அம்புலியே போற்றி, அருக்கனே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். சங்கடமாக இருக்கிறப்ப, மனசு சங்கடமாக இருந்தால் இதை சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. உறுதி. சிம்பிளாக இருக்குன்னு கேவலமாக சாதாரணமாக நினைக்க வேண்டாம். அது மனித இயல்பு, அப்படி வேணும். இதெல்லாம் செய்யுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது. உறுதி. 2 நாளும் செய்யும். சூரியனுக்கு தீபம் காட்டிடணும் 2 நாள். துலாராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. கலக்கிறீங்க, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை, திங்கள் 2, 1, கிழக்கு சிவப்பு, வெள்ளை பச்சை செவ்வாய். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. 2 நாளும். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமையும் இருக்குது. பாலகுமார் எழுதியிருக்கிற கண்மணி தாமரை அல்லது உடையார் புத்தகம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு காக்கிக்கு குலதெய்வத்தை நினச்சி சிக்கனம் சிரமம் பார்க்காம பசியாத்துனீங்கன்னா நல்லது. இதெல்லாம் செய்யுங்க. அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும். நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லைங்க. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். மனசு உளைச்சல் அதிகம். எனவே வழிபாடு முக்கியம். நிதானம். சுறுசுறுப்புன்னு அவசரப்படுறீங்க, நிதானம் இல்லை. 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாள். அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை, திங்கள் 4, தெற்கு சிவப்பு செவ்வாய். 2 நாளுமே விநாயகருக்கும் முருகனுக்கும் தீபம் போட்டுருங்க. பாம்பன் சுவாமிகள் அருளிய பகை கடிதல் 10 பாட்டு கோயிலிருந்து படித்து பாருங்க. அபிராமி எந்தாதி 10 பாட்டு கோயிலிருந்து படிங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அம்புலியே போற்றி, அருக்கனே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். சங்கடமாக இருக்கிறப்ப, மனசு சங்கடமாக இருந்தால் இதை சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. உறுதி.
சிம்பிளாக இருக்குன்னு கேவலமாக சாதாரணமாக நினைக்க வேண்டாம். அது மனித இயல்பு, அப்படி வேணும். இதெல்லாம் செய்யுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. 2 நாளும் செய்யணும். சூரியனுக்கு தீபம் காட்டிடணும் 2 நாள். தனுசு ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். திங்கள் செவ்வாய் 2 நாளும் உயர்வு உண்டு. பிரமாதம், கலகரிங்க, சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3, வடக்கு கிழக்கு, வெள்ளை சிவப்பு, திங்கள் 7, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், செவ்வாய். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க 2 நாளும். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமை இருக்குது. பாலகுமார் எழுதியிருக்கிற கண்மணி தாமரை அல்லது உடையார் புத்தகம் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு, காக்கிக்கு, குலதெய்வத்தை நினச்சி சிக்கனம் சிரமம் பார்க்காம பசியாத்துனீங்கன்னா நல்லது. இதெல்லாம் செய்யுங்க, அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும். நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாளும் வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரபலமான விடாமுயற்சி ஜெயிக்கும். அனுகூலமான எண் 6, 7, வடக்கு தெற்கு, சிவப்பு வெள்ளை, திங்கள் 7, 9, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, செவ்வாய். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க 2 நாளும். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமை இருக்குது. பாலகுமார் எழுதியிருக்கிற கண்மணி தாமரை அல்லது உடையார் புத்தகம் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு, காக்கிக்கு, குலதெய்வத்தை நினச்சி சிக்கனம் சிரமம் பார்க்காம பசியாத்துனீங்கன்னா நல்லது. இதெல்லாம் செய்யுங்க, அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும். நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாளும் வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, கலகரிங்க, நல்லது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை, திங்கள் 7, 1, தெற்கு கிழக்கு, வெள்ளை நீலம், செவ்வாய். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க 2 நாளும். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமை இருக்குது. பாலகுமார் எழுதியிருக்கிற கண்மணி தாமரை அல்லது உடையார் புத்தகம் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு, காக்கிக்கு, குலதெய்வத்தை நினச்சி சிக்கனம் சிரமம் பார்க்காம பசியாத்துனீங்கன்னா நல்லது. இதெல்லாம் செய்யுங்க, அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும். நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. திங்கள் செவ்வாய் 2 நாளுமே பதட்டம், தடுமாற்றம், குழப்பதிகம். வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை, திங்கள் 7, வடக்கு பச்சை, செவ்வாய். 2 நாளுமே விநாயகருக்கும் முருகனுக்கும் தீபம் போட்டுருங்க. பாம்பன் சுவாமிகள் அருளிய பகை கடிதல் 10 பாட்டு கோயிலிருந்து படித்து பாருங்க. அபிராமி எந்தாதி 10 பாட்டு கோயிலிருந்து படிங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அம்புலியே போற்றி, அருக்கனே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். சங்கடமாக இருக்கிறப்ப, மனசு சங்கடமாக இருந்தால் இதை சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க, உறுதி. சிம்பிளாக இருக்குன்னு கேவலமாக சாதாரணமாக நினைக்க வேண்டாம். அது மனித இயல்பு, அப்படி வேணும். இதெல்லாம் செய்யுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. 2 நாளும் செய்யணும். சூரியனுக்கு தீபம் காட்டிடணும் 2 நாள். நேயர்களே, 2 நாளும் திங்கள் செவ்வாய் 2 நாட்களுக்கும் சேர்த்து சொல்லி இருக்கிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.